லாக்டவுன் ஆன காலங்களிலே நாம் இப்படி தேவனோடு கூட உறவாடி கொண்டு தேவ பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். इस लॉकडाउन के समय में हम वैसे प्रभु पर मेल मिलाप होकर उसको संगति करता है. இது நமக்கு கிடைத்த பாக்கியம் என்று சொல்லலாம். ये हमें मिला एक अच्छी अनुग्रह है. இந்த நாட்கள்ல इन दिनों में ரட்சிப்பை கொடுக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமான காலங்கள் இது. उधार देने वाले परमेश्वर के दंड के आज्ञा समीप आए हुए समय. தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறதுக்கு காரணம் ரட்சிப்பை கொடுப்பதற்காக. जो परमेश्वर का दंड की आज्ञा समीप आया है, कारण क्या है? उधार देने के लिए. ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. उधार समीप. உலகம் முழுவதும் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறதுங்கிற செய்தி இந்த நாளில் நான் பதிவு செய்கிறேன். सारी दुनिया में ये उधार समीप आ गया करके इन दिनों में ये समाचार. தேவனுடைய ரட்சிப்பு தூரம் அல்ல, தேவனுடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. परमेश्वर का उधार दूर नहीं है, वो समीप है. தேவனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்வது என்னவென்றால் தேவன் தூரமாக அல்ல, சமீபமாகத்தான் இருக்கிறார். अगर इस परमेश्वर के दंड के आज्ञा के द्वारा तुम क्या पहचान लेना कि परमेश्वर का उधार दूर नहीं है. ஏனென்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது. எதற்காக? ரட்சிப்பு சமீபமாக கொடுப்பதற்காக. परमेश्वर का दंड का आज्ञा क्यों समीप आया है? उधार निकट आने के लिए. ரட்சிப்பை சமீபமாக்குவதற்காக தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமாக வந்திருக்கிறது. उधार को समीप पर ले आने के लिए परमेश्वर का दंड का आज्ञा भी இதை समीप. ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். इन बातों को हम गहराई से पहचान करना है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவேதான் சொன்னேன், ரட்சிப்பை கொடுக்கிற தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமாக இருக்கிறது. इसलिए मैंने कहा था जो उधार देने वाले परमेश्वर के दंड की आज्ञा समीप है. உலகம் முழுவதும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருந்தால் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. यदि सारी दुनिया में परमेश्वर के इस दंड की आज्ञा हो रहा है, फिर भी उधार समीप. இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. यही परमेश्वर का उद्देश्य है. சிறைப்பட்ட மக்கள் தங்கள் நிந்தையை தொடர்ந்து இருக்கும் என்று கலங்க நமக்கு தேவையில்லை. अगर जो बंद दिल में है वो लोग वैसे घबराहट में होना अवश्य नहीं है. ये निंदा मुझे लगातार बने रहेगा. சிறைப்பட்டு போய் நாம் இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் ஆன காலங்கள் தன்னுடைய நிந்தை தொடர்ந்து இருக்கும் என்று நீங்க கலங்க தேவையில்லை. अगर तुम ऐसे घबराहट मत हो कि इस लॉकडाउन के समयों में ये निंदा, ये संकट मुझे लगातार बने रहेगा. ஒவ்வொரு காலங்களிலும் தேவன் ஒவ்வொரு விதமாக இப்படிப்பட்ட அனுபவங்களை செய்திருக்கிறார். நம்முடைய வேதத்திலையும் செய்திருக்கிறார். अगर हर समयों में हमारा परमेश्वर वैसे हर प्रकार के अनुभव को संभव को किया है. हमारे शास्त्र में भी कई संभव. அது நிரந்தரம் அல்ல, அது தொடர்ந்து இருக்கும் என்று நீங்கள் கலங்க தேவை. अगर वो निरंतर की बात नहीं है, इसलिए वो निरंतर करके तुम लोग घबराओ मत. சிறைப்பட்ட அனுபவம் நிந்தை அது நிரந்தரம் அல்ல. बंधक का अनुभव और निंदा निरंतर नहीं. இப்படிப்பட்டவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார் 11வது வசனத்திலே ஆட்சி தேற்றி எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 54:11 சொல்கிறார். यशाया 54:13 में प्रभु कहता है, சிறுமைப்பட்டவளே, हालेलुया, हे दुखियारी, பெருங்காற்றில் அடிபட்டவளே, तू जो आंधी की सताई है தேற்றரவற்றவளே, और जिसको शांति नहीं मिली. இங்கே 3 காரியத்தை சிறுமைப்பட்டவளே. हे दुखियारी, நீ சிறுமைப்பட்டிருக்கிறாயா? तू भी दुखी में किया. பெருங்காற்றில் அடிபட்டவளே, और आंधी की सताई है தேற்றரவற்றவளே, और शांति नहीं मिली. இப்படி ஒண்ணு இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவளே, ऐसे यदि इन दिनों में इसी प्रकार के दिन के अनुभव में இந்த நிந்தை தொடர்ந்து இருக்கும் என நீ கலங்க தேவையில்லை. अगर तेरा ये निंदा निरंतर रहेगा कि तू मन कच्चा ना हो. அப்படிப்பட்ட ஜனத்திற்கு தேவன் சொல்கிறார், इसी प्रकार के लोगों के लिए प्रभु कहता है, இமை பொழுது 7வது வசனம் சொல்கிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், 7वां वचन, संपर ही के लिए मैंने तुझे ஆனால் छोड़ दिया. உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். परंतु अब बड़ी दया करके मैं फिर तुझे रख लूंगा. அற்பகாலம் உண்ட கோபத்திலே என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். क्रोध के आवेग में आकर पर क्रोध
என்று கர்த்தராகிய உன் மீட்பர் ஒரு சொல்லுகிறார். परंतु अब अनंत करुणा से मैं तुझ पर दया करूंगा, तेरे छुड़ाने वाले यहोवा की यही वचन। இமைப்பொழுதுதான் உன்னை கைவிட்டிருக்கிறார். आमीन। संपल के लिए प्रभु तुझे छोड़ दिया था। அற்பகாலம் உண்ட கோபம் இது. अगर उसका आवेग तो बल पर के लिए था। இமைப்பொழுது அவருடைய முகத்தை மறைத்திருக்கிறார். संपल के लिए वो उनके मुंह तेरे लिए छिपा के रखा था। அதாவது இமைப்பொழுது இப்போ வெளியில கொசு இருக்குது, ஒரு சின்ன இமைப்பொழுது கதவை திறந்துட்டா வேகமா உள்ள நுழைந்துடும். अभी देखिए एक उदाहरण है, अभी बाहर बहुत सारा मक्खियां है, हम सन के लिए एक सन के लिए दरवाजा खोलेगा तो वो एक सन पर पूरा मक्खियां अंदर आ जाएगा। இமைப்பொழுதுல இப்ப இமைப்பொழுதுடைய முகத்தை மறைத்து இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. वैसे एक सन पर प्रभु अपने मुंह को छिपा दिया, इसलिए इतना बड़ा संभव हो गया। நிரந்தரமா முகத்தை மறைத்தால் இந்த பூமியே இரண்டு விடும். अगर यदि परमेश्वर निरंतर के लिए अपने मुंह छिपाएगा तो ये सारा धरती अंधेरा हो जाएगा। அவர் இமைப்பொழுதுதான் முகத்தை மறைத்திருக்கிறார். परंतु परमेश्वर केवल सन पर के लिए अपने मुंह छिपाया। அப்படி என்றால் இந்த நியாய தீர்ப்புகளே ரட்சிப்பு சமீபமாகிறது என்று அர்த்தம். इसका मतलब ये दंड की आज्ञा पर उद्धार समीप है। இமைப்பொழுதுல இவ்வளவு பெரிய லாக்டவுனை சந்திச்சுட்டு இருக்கோம். हमें एक सन पर में इतना बड़ा लॉकडाउन में हम पड़ा है। இப்படிப்பட்ட ஒரு நிந்தையை நாம் தூக்கி கொண்டிருக்கிறோம். इसी प्रकार की एक निंदा को हम उठा के चल रहा है। இப்படிப்பட்ட வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். वैसे एक लज्जित के अनुभव में पड़ा है। அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். उसी प्रकार के लोगों की ओर प्रभु कहता है, अनंत रोज से मैं तुझ पर दया करूंगा। கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார், மீட்பர் गाने वाला यहोवा ये वचन कहता है, மீட்பர் உத்தாரகர். गाने वाला। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அவர் இந்த நாட்களே ரட்சிப்பை சமீபப்படுத்துகிறார். इन दिनों में तेरे उद्धार को समीप ले आ रहा है। இந்த காலம் உங்களுக்கு கொடிய அறியலாம். यदि ये काल तेरा एक भयानक काल के नहीं होता है, நம்முடைய பார்வையிலே ஒரு கொடிய காலம் போல ये தெரியும். हमारे दृष्टि में एक भयानक ஆனா समय, தேவனுடைய பார்வையில परंतु परमेश्वर की दृष्टि में சாதாரண ஒரு இமைப்பொழுது, ये आसान एक ஒரு सन की बात அற்பமா பார்க்கிறார். ऐसे परमेश्वर तुच्छ जाता ஒரு है, அற்ப காலம், एक துச்ச காலம். तुच्छ का समय அவர் है। சொல்றாரு, இது ஒரு அற்ப காலம் போகும். परमेश्वर कहता है ये तो सन पर के लिए एक तुच्छ समय है। ஆனா அந்த பார்வை இது ஒரு அவருடைய பார்வையில இது சாதாரணமாக. परमेश्वर की दृष्टि में एक तुच्छ बात है। ஆனா எதற்காக சொல்றேன்னா, நான் என்னுடைய பெரிய ரட்சிப்பு இருக்கிறது. परंतु परमेश्वर एक बड़ा उद्धार है, ரட்சிப்பை கொடுக்கிற காலம். उद्धार पाने वाला समय है। உலகம் முழுதும் ரட்சிப்பை, இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய यही நோக்கம். परमेश्वर का युक्ति है, उसका उद्देश्य है। ஒருவரும் கெட்டு போகாமல் அவரை ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது வேதம் சொல்கிறது. हमें कोई भी बिगड़ ना जाना है, सारे लोग उद्धार पाने यही परमेश्वर का इच्छा। 2 பேதுரு 3:9 வாசிக்கிறோம், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விருப்பம் தான் அவர் மேல் அவர்கிட்ட இருக்குது. हमें दूसरा पत्रस 3:9 में लिखा कि कोई भी बिगड़ना नहीं, सभी लोग मन फिराव का अवसर मिल रहा है। அவர் அதுதான் அவரை விரும்புகிறார். அவர் ओ ये प्रभु का தேவன் விரும்புகிறது என்ன? परमेश्वर का चाहत क्या है? ஒருவரும் கெட்டு போகாமல் कोई भी नष्ट ना हो, நித்திய ஜீவனை அடைய வேண்டும். सभी लोग अनंत जीवन மனு को पाना है। குலத்திற்காகவே தேவன் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். ऐसे मानव के लिए परमेश्वर पछताता है। ஆகவே இது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய சமீபமான காலம். इसलिए हम उद्धार पाने वाले समय के समय है। அது சிறைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, உன்னை பார்த்து சொல்கிறார், நான் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். इसलिए है तू कियारी जो आंधी की सताई हुई है, जिसको शांति नहीं मिले, सुनो मैंने तुझे अनंत करुणा से दया करूंगा। அவ இந்த நாட்கள்ல சிறைப்பட்டு போய் இருக்கிற ஒரு நிந்தையை பார்த்து இது தொடர்ந்து எனக்கு இருக்கும் என்று நீ கடந்த தேவையில்லை. इसलिए इन दिनों में तो ऐसे घबराहट मत हो कि ये निंदा मुझे लगातार मुझ पर बने रहेगा। இது நிரந்தரம் அல்ல. ये निरंतर नहीं है। இதை நாம் நிரந்தரமாய் பிடியும் என்று நீங்கள் துக்கித்துக் கொண்டிருக்காது. तुम वैसे दुखी में न होना कि ये निरंतर मेरे पास पड़ता है। அதுவே தான் உன்னை பார்த்து சிறுமைப்பட்டவளே, इसलिए तुझको प्रभु कहता है பெருங்காற்றில் அடிபட்டவளே, तू जो आंधी की सताई है, தேற்றரவற்றவளே, वो शांति भी नहीं இதோ मिला। நான் உன் கண்களை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி
உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் மதில்கள் எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். सुन, मैं तेरे पत्थरों की बच्ची गाय करके बैठाऊंगा और तेरी नींव नीलमणि से डालूंगा, तेरी कलश में मानिकों से, तेरे फाटक की लाडियों से और तेरी सब सीमाओं को मनोहर रत्नों से बनाऊंगा. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். तेरे सब लड़के यहोवा के सिखलाए हुए होंगे और उनको बड़ी शांति मिलेगी. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. तू धार्मिकता के द्वारा स्थिर होगी, तू अंधेर से बचेगी क्योंकि तुझे डरना ना पड़ेगा और तू भयभीत होने से बचेगी क्योंकि भय का कारण तेरे पास न आएगा. இதெல்லாம் உன்னை தூரமாக அணுகாதபடி தேவன் காக்கிறவராக இருக்கிறார். वैसे सारी बातों से प्रभु तुझे रक्षा ஆகவே நீ சிறுமைப்பட்டவளே, ये इसलिए है तू क्या री பெரும் காற்றில் அடிபட்டவளே, ये आंधी की सताई हुई தேற்றரவற்றவளே, और जिसकी शांति नहीं मिली. இந்த சிறையின் அனுபவம், இந்த நிந்தை உனக்கு தொடர்ந்து இருக்கும் என்று நீ கவலைப்பட अगर தேவையில்லை. जो इस बंदगी का अनुभव तुझे लगातार बने रहा करके तू घबराहट मत हो, कच्चा मत हो. இது இந்த காலத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நமக்கு இந்த நாட்டிலே ஆற்றி தேற்றப்படுவதாக இருக்கிறது. अगर जो ये परमेश्वर से चुने हुए लोगों के लिए लिखा हुआ वचन आज का इसी समय में हमारे लिए हम लेंगे. இந்த நாட்களை நாம் இதை தியானித்துக் கொண்டோம். एक दिन में हम इस वचन का ध्यान करता है. இதை ரெண்டு விஷயங்களை சொல்லி அதை சொல்லுகிறார். इसको दो विषय का कर कहता है. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, இந்த ரெண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ரெண்டு காரியத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर से चुने हुए लोगों के बारे में दो कार्य को लिखा है. 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4वां वचन, பயப்படாதே, मत डर நீ வெட்கப்படுவதில்லை. क्योंकि तेरी आशा फिर नहीं टूटेगी. நாணாதே, मत घबरा நீ லட்சை அடைவதில்லை. क्योंकि तू फिर लज्जित न होगी உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து और तुझ पर सियाही न छाएगी. உன் விதவையாய் இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். क्योंकि तू अपनी जवानी की लज्जा भूल जाएगी और अपने विधवापन की नंदराई को भी स्मरण न करेगी. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், क्योंकि तेरा कर्ता तेरा पति है. சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். उसका नाम सेनाओं का यहोवा है இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். और इस्राएल का पवित्र तेरा छुड़ाने அவர் वाला है. சர்வ பூமியின் தேவன் என்னப்படுவார். वह सारी पृथ्वी का भी परमेश्वर कहलाएगा. இந்த இரண்டு வசனத்தை நாம் பார்க்கிறோம். ये दोनों वचन को हम अभी पढ़ा. நீ பயப்படாத, तो मत डर, நீ வெட்கப்படுவதில்லை, तू लज्जित न நீ हो நாணாத, और तू घबरा நீ मत, லட்சியடைவதில்லை. तू सियाही न छाए. அப்போ நான் இருக்கிறேன், நீ பயப்படாத. मैं हूँ इसलिए तू डर मत. நான் தான் உன்னுடைய நாயகன். मैं ही तेरा पति. எனது சேனையின் கர்த்தருடைய என்பது என்னுடைய நாமம். अगर मेरा नाम सेनाओं का यहोवा है, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பராக இருக்கிறார். अगर तेरा छुड़ाने वाला इस्राएल का पवित्र சர்வ है, பூமியின் தேவன் என்னப்படுவார். सारी पृथ्वी का परमेश्वर சர்வ कहलाएगा. பூமியின் தேவன் அவர். ओ सारी पृथ्वी का परमेश्वर, சர்வ பூமியின் தேவன் सारी पृथ्वी का परमेश्वर. இன்றைக்கு நியாயத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால் अगर आज वो ये दंड का आज्ञा करने में இது ரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு சமீபத்தினால ये उद्धार समीप आ गया है. இங்கே 4வது வசனத்துல ரெண்டு வார்த்தையை சொல்லுகிறார். यहाँ चौथा वचन में உன் दो शब्द, வாலிபத்தின் வெட்கத்தையும் நீ மறந்து तू अपनी जवानी की लज्जा भूल जाएगी உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். और अपने विधवापन की नामधराई को भी स्मरण ரெண்டு रखेगी. ஸ்டேஜ காமிக்க, வாலிபம் விதவை. यहाँ दो स्थिति के बारे में लिखा है, एक जवानी का और दूसरा विधवा का. அதாவது விவாகம் ஆகிறதுக்கு முன்னால, एक जो विवाह होने से पहले, அதாவது தேவன் நம்மை மணவாட்டியாக பார்க்கிறார். क्योंकि प्रभु हमें दुल्हन के वर्णन में देखता है. அவருடைய அதாவது விவாகம் ஆகிறதுக்கு முன்பாக, वो जो विवाह होने से पहले, அடுத்தது விவாகம் ஆனதுக்கு அப்புறமாக. फिर विवाह होने के बाद. இது ரெண்டு எதை குறிக்கிறது என்று ये சொன்னார். दोनों किस बात के अर्थ है? இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएल जन எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக இருந்து வெளியே வராங்க. मिस्र देश में 430 बरस के गुलामी में होकर फिर बाहर निकल आने தேவன் लगा. செங்கடலை அவர்களுக்கு வெட்டாந்தரையாக்கி
வெளியே கொண்டு வருகிறார். परमेश्वर ने लाल समुद्र को दो भाग करके वो लोगों को छुड़ा के ले आया था. அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி உங்களுக்கு கானானை தருவேன் என்று और சொன்னார். उस लोगों के साथ एक वाचा बांधकर तुम्हें मैंने कानान देश को दूंगा. மேகத்துக்கு கீழே அவர்கள் கடந்து வந்தது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையாக புதிய ஏற்பாட்டில் वो வாசிக்கிறோம். सारे लोग ने बादल के बीच में से होकर आया था. वो नए नियम का बपतिस्मा का वर्णन है. அதாவது கவனிக்கணும், அப்படி மேகத்துக்கு கீழே அவர்கள் வந்தார்கள். बादल के बीच में होकर आया है. அதாவது ஒரு ஞானஸ்நானம் என்பது ஒரு உடன்படிக்கை. वो बपतिस्मा एक वाचा की தேவனோடு கூட செய்தப்பட்ட உடன்படிக்கை. वो परमेश्वर से बांधा हुआ वाचा. இங்கே கவனிக்க வேண்டும், வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து जवानी की लज्जा भूल जाएगी. அவர்களை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். ये लोगों को प्रभु ने अगुवाई किया था. அதான் இங்க சொல்றாரு, எந்த வாலிபத்தின் வெட்கம் என்று इस சொல்றார். जवानी का लज्जा मतलब क्या है? வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து तू अपने जवानी की लज्जा को भूल जाए. ஏற்கனவே எகிப்திலே அடிமையாக இருந்தீர்கள். मतलब तुम मिस्र देश में गुलाम में था. அந்த ஒரு பெரிய ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ரெக்கார்டாக இருக்கிறது. वो इस्राएल लोगों के बीच में एक बड़ा रिकॉर्ड है. இரண்டாவது ரெக்கார்டு, दूसरा रिकॉर्ड அதை விட்டு வெளியே वந்தார்கள். उससे अलग आ गया बात. கானானை சுதந்தரித்தார்கள். कानान देश को स्वतंत्र पाया. தேவன் வாக்கு பண்ணவர் அப்படியே செய்தார். जो परमेश्वर वादा किया वैसे किया था. இரண்டாவது தேவனை விட்டு தூர போய் விட்டார்கள். दूसरा ये लोग परमेश्वर से अलग हुई. ஆகவே தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார். इसलिए परमेश्वर वालों को सौंपा है. அந்த காலங்களிலே எழும்பின தீர்க்கதரிசிகள் தான் எத்தனை தீர்க்கதரிசிகள்? 16 தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன் தீர்க்கதரிசனம் அழைத்தார். उसी तीनों में जो 16 இல்ல, प्रकार அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசனம் எதற்காக பேசப்பட்டது? இந்த சிறையிருப்பு போறதுக்கு முன்பாகவும் பாபிலோனிலே சிறைப்பட்டு போவதற்கு குறித்து சொன்னார். और उन दिनों में क्यों भविष्यवाणी कहा था? जो ये लोग बंदगी में होने से पहले वो बाबिलोन की बंदगी के बारे में भविष्यवाणी कहा. 70 வருஷம் சிறைப்பட்டு போவார்கள். 70 बरस बंदगी में हो जाएंगे. அடுத்தது இது ஒரு விதவையின் அனுபவத்தை குறிக்கிறது. और दूसरा एक विधवापन की नामधराई. விதவையின் நிந்தை. विधवापन की नामधराई. தேவன் இவ்வளவாக சிரிப்பாக அவர்களை மணவாட்டியை போல வைத்திருந்து நடத்தினதுக்கு அப்புறம் விதவையாக மாற்றப்பட்டார்கள். परमेश्वर इतना अपने दुल्हन की नाही हरियाली पाकर ये लोग सब कुछ पाया था. फिर उसके बाद एक विधवापन के नामधराई में हो गई. இது 70 வருஷம் விதவையின் நிந்தை. ये 70 बरस का विधवापन की இது नामधराई. ரெண்டையுமே ये சொல்லப்பட்டிருக்கிறது. दोनों के बारे में लिखा है. ஹல்லேலூயா. हालेलुया. ஏசாயா ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி. ये ईसा एक बड़ा भविष्यवक्ता. ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु के பயன்படுறார். नाम की महिमा. அப்ப வாலிபத்தின் வெட்கத்திலையும் உன்னை நான் மறக்கல. मैं तुझे जवानी के लज्जा में भी नहीं भूला. எகிப்தில் நீ அடிமையாக இருக்கும்போது நான் உன்னை மறக்கல. क्योंकि तू जब मिस्र में दासत्व में था मैं तब तुझे नहीं भूला. அதாவது நீ பாபிலோன்ல அடிமைப்பட்டு போய் இருந்தா சிறைப்பட்டு 70 வருஷம் அப்பவும் நான் மறக்கல. अगर तू बाबिलोन पर 70 बरस का बंधन में था तभी भी मैं तुझे नहीं भूला. எவ்வளவு பெரிய நம்முடைய தேவனாக இருக்கிறார். कितना बड़ा हमारा परमेश्वर महान. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். तेरा कर्ता तेरा पति. சேனை கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். उसका नाम सेनाओं का यहोवा. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். इस्राएल का पवित्र तेरा அவர் बचाने वाला. சர்வபூமியின் தேவன் என்னப்படுவார்? और सारी पृथ्वी की परमेश्वर है. நீ அப்படி சிருஷ்டிகர நீ மறந்தாலும் அவர் மறக்க மாட்டான்னு சொல்ற. यदि तू तेरा कर्ता को भूल जाएगा परंतु तेरा कर्ता तुझे कभी நீ नहीं மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். यदि तू भूल जाएगा परंतु मैं कभी नहीं भूलूंगा. அங்க வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है அதாவது நான் உன் சிருஷ்டிகர் உன் நாயகர் சேனை கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமிக்கு தேவன் என்னப்படுவார். तेरा कर्ता तेरा पति है. उसका नाम सेनाओं का यहोवा है. इस्राएल का पवित्र तेरा छुड़ाने वाला वो सारी पृथ्वी का भी परमेश्वर है. கைவிடப்பட்டு மனநொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிரயாணத்தில் விவாதம் செய்து தள்ளப்பட்ட மனையை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார். क्योंकि यहोवा ने तुझे ऐसे बुलाया है मानो तू छोड़ी हुई और मन की दुखियां और जवानी की त्यागी हुई स्त्री हो. तेरे परमेश्वर का यही वचन है. கைவிடப்பட்ட ஒரு அனுபவம், एक त्यागा हुआ अनुभव மனநொந்த அனுபவம். और त्यागी हुई अनुभव. அங்கே கவனிங்க, தள்ளப்பட்ட ஒரு அனுபவம். ऐसे एक दुखिया की अनुभव है. இப்படிப்பட்ட அனுபவங்களிலே इसी अनुभव में எதனால நாம் இருக்கிறோமா? हम रहते क्या? அதாவது சிறைப்பட்ட அந்த மக்கள் எகிப்திலையும் சரி பாபிலோனும் சரி சிறைப்பட்ட அந்த மக்களுடைய நிந்தையை தொடர்ந்து அப்படியே வைக்கல. அதனால அப்படியே இருக்கும் என்று நீங்க கலங்க தேவையில்லை. जो मिस्र में और जो बाबिलोन में दोनों जगह पर बंधक में था पर परमेश्वर निरंतर वो बंधक में नहीं रखा
भी ऐसे मत सोचो ये लॉकडाउन मेरा बंदगी निरंतर रहेगा। உன்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவேயும் உன் ஜீவனை கர்த்தர் அருமையாக பாதுகாத்து உன்னை ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் இதுவரைக்கும் உன்னை எத்தனையோ காரியங்களை விடுவித்து வந்திருக்கிறார். तेरी जिंदगी में जो तू उद्धार पाने से पहले भी प्रभु तुझे अच्छी रीति से रक्षा के अनुसार अगुवाई किया और तू उद्धार पाने के बाद भी अब तक सारी बातों में प्रभु तुझे रक्षा के अनुसार तुझे संभालता है। சிறைப்பட்ட மக்கள் தங்களுடைய நிந்தையை தொடர்ந்து இருக்கும் என்று கலங்க தேவையில்லை. इसलिए जो आजकल की बंधन में रहता है लोग ऐसे मन कच्चा न हो, घबराओ मत, ये निंदा ये नातराई मेरे लिए लगातार அதுக்கு தான் அந்த ஜனத்துக்கு ரெண்டு உதாரணத்தை சுட்டி காண்பிக்கிறார். इसलिए ये लोगों के लिए प्रभु तो उदाहरण कहा है। எகிப்திலே நீங்க சிறைப்பட்டு போயிருந்தீங்க, मिस्र में பாபிலோனிலே சிறைப்பட்டு போயிருந்தீங்க. बाबिलोन में बंधन में था, நான் அப்படியே உங்களை வைக்கல, क्या मैं तुझे ऐसे रखा था क्या? என் நிந்தையை அப்படியே தொடர்ந்து நான் வைக்கல. तेरे ये नामधराई को मैं लगातार नहीं रखा, ஆவி நீ கலங்காத, इसलिए तू घबराओ मत, ஆவி சிறைப்பட்டவளே, इसलिए तू क्या था பெருங்காட்டில் அடிபட்டவளே, आंखें की सताई हुई தேர்தல வச்சவளே, जिसकी शांति नहीं मिली। நான் சொல்கிறேன் உனக்கு உருக்கமான இரக்கத்தால் உன்னை சேர்த்துக் கொள்ளுங்க. सुनो मैं तेरे अनंत की करुणा के अनुसार तुझको दया करूंगा। இமை பொழுது உன்னை கைவிட்ட உண்மைதான். मैंने सत्पर के लिए तुझे छोड़ दिया था, वो तो सच बात है। இது இந்த உலகத்துல இந்த சம்பவம் நடந்து கொஞ்சம் இமை பொழுதுல கைவிட்டாங்க. अगर जो ये दुनिया में आजकल ये संभव हुआ, ये तो सत्पर के लिए प्रभु हमें छोड़ा हुआ अनुभव है। முழுவதும் கைவிட்டாருன்னா உலகத்துல ஒண்ணு இருண்டு போகும். यदि प्रभु नित्य के लिए हमें छोड़ देगा कि सारा दुनिया अंधेरा हो जाएगा, எல்லாம் இருண்டு போய்விடும். सब कुछ अंधेरा हो जाएगा, சூரியன் ஒளி கொடுக்காது போய்விடும். और सूर्य उदय नहीं करेगा, இந்த உலகத்துல வெளிச்சம் இல்லாம போய்விடும். और इस दुनिया को उजियार भी नहीं देगी। அப்ப இது இமை பொழுதுலே கைவிட்ட அனுபவம். इसलिए सत्पर के लिए त्यागा दिया अनुभव है। இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். इन बातों को हम पहचान करना இந்த है। நாட்கள்ல इन दिनों में அப்ப உன்னை நித்திய எப்படி சொல்கிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். अनंत करुणा से मैं तुझको दया करूंगा। மலைகள் விலகலாம், यदि पहाड़ हट 10ஆம் जाएगा, வசனத்தை சொல்றார், மலைகள் விலகலாம். यदि पहाड़ हट जाएगा, இந்த நாட்கள்ல பெரிய மலைகள்லாம் விலகுது, इन दिनों में ऐसे बड़ा बड़ा पहाड़ हट जाता है, பர்வதங்கள்லாம் நிலவேர்ந்து போயிட்டு இருக்கு. पहाड़ियां टल जाता है। அடே, இது என்ன நடக்குமோப்பா? क्या होने वाला है? இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? इस काल किस प्रकार का काल है? 100 வருஷத்துக்கு முன்ன 1918ல இதே போல நடந்த சம்பவம் லாக்டவுன் ஆயிருக்கு. जो 1918 में इसी प्रकार का एक बार लॉकडाउन होता था दुनिया में। இந்த உலகம் அழிஞ்சு போச்சா? क्या ये जो दुनिया मिट गया क्या? அதை விட இந்த உலகத்தினுடைய பாப்புலேஷன் பெருகத்தான் செஞ்சிருக்கு. उससे बढ़कर अभी देखिएगा तो ये दुनिया के जन बढ़ते गया। ஆனால் அன்னைக்கு இருந்த ரட்சிப்பின் காலத்தை விட இன்னைக்கு ரட்சிப்பு அதிகமாக இருந்து கொண்டிருக்குது, இன்னும் சமீபமாகத்தான் இருக்கு. परंतु उन दिन का उद्धार के समय से लेकर इन दिन का हम देखेगा तो उद्धार और समीप रहता है। ஆமே மலைகள் விலகி போயிருக்கிற காலமாக இருக்கலாம், इसलिए पहाड़ हटा हुआ பர்வதங்கள் நிலைபெயர்ந்தது போல இருக்கும். और पहाड़ियां भी टल जा सकती என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைமீறாமலும் இருக்கும் என்று உன் மேல் மனதுரை கர்த்தர் சொல்கிறார். तो मेरी करुणा तुझ पे से कभी न हटेगी और मेरी सानिध्य की वाचा न टलेगी। சிறுமைப்பட்டவளே, ये तो क्या जाने பெருங்காற்றில் அடிபட்டவளே, तो जो आंधी की सताई है, நம்மளா பெருங்காற்றில் அடிபட்டு இருக்கோமா? हम सभी आंधी की सताई पर पड़ा है, தேற்றமற்றவளாக இருக்கோமா? हम ऐसे तो क्या दारी है। உங்களை பார்த்து கர்த்தர் மனதுருகிறார். हमें देखकर प्रभु मन पछतावा தரஸ்காராக மனதுருகிறார். तरस खाता है, அவர் மனதுருகிறார். वो तरस खाता இந்த है। காலங்களை விலகி இருக்கிறது போல இருக்குது. यदि इन दिनों में यहोवा हमसे दूर हट गया, பர்வதங்களெல்லாம் நிலைபெயர்ந்து போயிருக்கு. सारी पहाड़ हट जाता है, ஆனா உன்னை விட்டு நான் கிருபை விலக்க மாட்டேன். परंतु मेरी करुणा तुझसे कभी न हटेगी, ஏன்னா என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலைமீறாமல் உனக்கு இருக்கும். क्योंकि मेरी सांतिदायक वाचा न टलेगी। நம்மளுடைய ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை, हम पर एक सांतिदायक की அந்த वाचा, சமாதானக்காரர் இயேசுவை கொண்டு பண்ணியிருக்கிறார். वो शांतिदाता यीशु के द्वारा हम पर वाचा बांधा है। நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன், हमारा परमेश्वर शांति का परमेश्वर, சமாதானத்தின் தேவன் அவர். वो शांति का सोता है। நம்முடைய தேவன் சமாதானத்தை குலைக்கிற தேவன் அல்ல. हमारा परमेश्वर शांति का मिटने वाला नहीं। என்னோட தெய்வம் இந்த உலகத்தினுடைய சமாதானத்தை குலைத்து விட்டார், உலக சமாதானத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறோமே. अगर हम ऐसे सोचकर ये क्या प्रभु आपने दुनिया की शांति को हटा दिया करके हम दुनिया की शांति के लिए प्रार्थना करता है, ஆனால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உனக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். परंतु इस वचन के द्वारा तुझ पर वो शांति का वाचा बांधा है। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சபையை, ये उद्धार पाए हुए இயேசு परमेश्वर ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவஜனமே, ये परमेश्वर से लोगों से दो ही அவரோட बचा உடன்படிக்கை பண்ணக்கூடிய ஜனமே, और उनसे
உனக்கு சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். तेरे साथ वो शांतिदायक वचन ஆகையால் बनाया। உனக்கு நித்திய கிருபையுடன் அவர் உனக்கு இறங்குவார். इसलिए वो तेरे लिए अनंत करुणा के साथ दया करेगा। நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய என் மீட்பர் சொல்லுகிறார். मैं तुझ पर अनंत करुणा के साथ दया करूंगा, ये छुड़ाने वाला यहोवा की वचन है। இந்த நித்திய கிருபையுடன் இறங்குறது वो अनंत जीवन से हमें अनंत काल तक हम पर दया करेगा। सनातन के अनुग्रह के साथ तुम्हें चलाने वाला आमीन। नित्य கிருபையுடன் உனக்கு இறங்குறது. अनंत करुणा से वो तुझ पर दया करेगा। அப்ப நித்திய கிருபை अनंत करुणा இந்த நாட்கள்ல इन दिन में நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவார். अनंत करुणा से तुझ पर दया அப்ப करेगा। தேவன் இந்த நாட்கள்ல நமக்கு ஒரு நித்திய கிருபையோடு கூட இறங்குற தேவன். इन दिनों में प्रभु हम पर अनंत करुणा करने वाला है। ஆகவே நாம் இந்த உலகத்தாரை போல நீங்கள் பயப்பட வேண்டாம். इसलिए संसार के नाय हम डरना नहीं। இந்த உலகம் பயப்படுறது போல நீங்க பயப்படாதீங்க. जैसे संसार के लोग डरता वैसे हम डरना नहीं। இந்த சிறையிருப்பின் காலங்கள் இதை தொடர்ந்து இருக்கும் என்று நீங்க கலங்க தேவையில்லை. अगर इस बंदगी का अनुभव लगातार बढ़ने रहेगा करके मन में डरो मत। உலகம் கலங்கி போய் ये दुनिया மன घबराहट அழுத்தத்தினால் मन की दबाव में ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தத்தினால அநேகர் சாகுறாங்கன்னு और கேள்விப்பட்டோம். दुनिया में कई लोग डिप्रेस के नहीं मर जाता है। அதாவது மன அழுத்தம் मन की घबराहट நோயில சாவதை விட மன அழுத்தத்தை தான் அதிகமா சாகுறாங்க. बीमार से मरने से बढ़कर ये मन की घबराहट से போல बहुत நீங்கள் கலங்க தேவையில்லை என்று வேதம் சொல்லுது. परंतु तुम डरना नहीं। ஆண்டவராகிய இயேசு உனக்கு அப்படித்தான் ஆறுதல் செய்கிறார். प्रभु यीशु तुझे वैसे तसल्ली देता। இந்த காலங்கள் நடக்கிற காலங்கள்ல உங்களுடைய அதாவது நமக்கு ஒரு நித்திய மகிமை உண்டாக போகிறது. हमें एक आनंद की महिमा होने वाला। நித்திய கிருபையுடன் இறங்குன்னு சொன்னால் உனக்கு ஒரு நித்திய கனமகிமை உண்டாக்குகிறார். वो आनंद की करुणा से तुझ पर दया करेगा, मतलब तुझको एक आनंद की महिमा मिलने वाला है। 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கிறோம். दूसरा कुरिन्थियों 4:17 மேலும் காணப்படுவதை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு எதை நோக்கி இருக்கிறோமா நாம்? மேலும் காணப்படுவதை அல்ல காணப்படாதவளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. हिंदी में अंतरा और हम तो देखी हुई वस्तुओं को नहीं परंतु अनदेखी वस्तुओं को देखते रहते हैं, क्योंकि देखी हुई वस्तुओं थोड़ी ही दिन की है परंतु अनदेखी वस्तुओं सदा बनी रहती है। அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. 17 क्योंकि हमारा बल भर का हल्का सा क्लेश हमारे लिए बहुत ही महत्वपूर्ण और अनंत महिमा उत्पन्न। நாம் காணப்படாதவர்களையே क्योंकि अनदेखी हुई காணப்படுவதை நோக்கி அல்ல நாம் देखी हुई वस्तुओं के खोज में हम नहीं। வேதம் சொல்கிறது காணப்படாதவைகள் அனித்தியம் காணப்படுவதோ நித்தியமானவைகள். अगर शास्त्र कहता है जो अनदेखी हुई वस्तु वो नित्य है और देखी हुई वस्तु अनित्य है। அனித்தியம் நித்தியம் ரெண்டுக்கு இருக்குது. नित्य अनित्य இந்த உலகம் அனித்தியமானதை தேடுகிறார்கள். अगर इस संसारिक लोग अनित्य वस्तुओं के खोज में ஒரு रहते हैं வியான நியாய தீர்ப்பை செலுத்தி அவர் நித்தியத்துக்காக தன்னிடத்துல இழுக்கிறார். वो क्या करता परमेश्वर एक प्रकार का दंड का आज्ञा चढ़ाकर हमें उनके अनंत जीवन के लिए उस पर खींचता है। ரட்சிப்பு சமீபம். उद्धार समीप है, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। இப்ப நாம் காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிறோம். हम अनदेखी वस्तुओं को देखते रहता है, அதுதான் நித்தியம். वो ही नित्य। நமக்கு இந்த உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கி லேசான உபத்திரமாக மாறும். इसलिए हमारे बल भर का क्लेश शीघ्र से दूर हो जाए। இந்த உலகத்துல இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தாலும் சரி சாகிற வரைக்கும் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா அந்த நித்திய கனமகிமைக்காகவே காத்திருப்பீர்கள். अगर जो कुछ की ना हो हमारे मृत्यु होने तक हम क्या करेंगे, किस बातों के लिए बाट चलते रहेंगे, उस आनंद की महिमा। இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த நித்திய கிருபையோடு அவர் இறங்குகிறார். इसी प्रकार के लोग लिए वो अनंत करुणा से दया करता है। அந்த நித்திய கிருபையோடு இறங்குகிறவர் தான் அந்த இந்த நித்திய கிருபையை நாம் பெற்றுக்கொண்டே अगर उस अनंत करुणा हम पाते पाते நித்தியத்துக்காக அந்த நித்திய மகிமைக்குள்ள போகிறோம். वो अनंत महिमा पर हम पहुंचाता है। இந்த உலகம் உபத்திரம் தான். इस संसार में तो क्लेश, உபத்திரத்தின் குகையில தான் இருக்கிறோம்.
क्लेश की पट्टी में हम रहता அதி சீக்கிரத்துல நீங்கும். இந்த லேசான நம்முடைய உபத்திரத்தை மிகவும் அதிகமான கடமையுமே உண்டாகும். इसलिए हमारा बल भर का हल्का सा क्लेश हमारे लिए बहुत की महत्वपूर्ण है और आनंदमय उत्पन्न करता நித்திய है। கடமையுமே நமக்கு இங்கே கிடையாது. हमारे ये महत्वपूर्ण महिमा यहाँ नहीं मिलेगी, ஆனா நித்திய கிருபை கிடைக்கும். परंतु आनंद की करुणा मिलेगा। அது யாருக்கு? वो किस व्यक्ति को मिलता है? அது யாருக்கு? वो किस व्यक्ति को मिलता है? 16வது வசனத்துல வாசிக்கிறோம். 16 वचन, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. इसलिए हम यह नहीं छोड़ते, यद्यपि हमारा बाहरी मनुष्यत्व नष्ट होता जाता है तो भी हमारा भीतरी मनुष्यत्व दिन प्रतिदिन नया होते जाता है। நமக்கு இன்னர் மேன் அவுட்டர் மேன், உள்ளான மனுஷன் வெளியான மனுஷன். हमारा दो मनुष्यत्व है, एक बाहरी का एक भीतर का। ரெண்டு மனுஷன் இருக்கு. दो मनुष्यत्व है, இன்னர் மேன் அவுட்டர் மேன். बाहर का और भीतर का। உள்ளான மனுஷன் வெளியான மனுஷன், புறமான மனுஷன். बाहर का और भीतर का। ஆகவே நாம் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. हम यह नहीं छोड़ते क्योंकि हमारा बाहर की मनुष्यत्व नष्ट होते जाता, परंतु प्रतिदिन இந்த உலகத்திற்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். अगर ये संसारी और हम दोनों को फर्क यही है। அந்த உலகம் இங்க நமக்கு இந்த காலங்கள்ல புறமான மனுஷன் அழியப்பட்டாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். हमें इन दिनों में यदि बाहरी का मनुष्यत्व नष्ट होता, परंतु हमारा भीतर का ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வரக்கூடிய இந்த உபத்திரம் நஷ்டம் அவர்களுக்கு ஏதோ வந்தது முடிந்தது, அடுத்தது எப்படியாவது மீண்டு எந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட வேண்டும். जो उधार नहीं पाएंगे वो लोग के बंदगी के अनुभव में जो कुछ आया ठीक है, बस एक दिन आएगा उनके खड़े होंगे ऐसे सोचता, परंतु उनके भीतर के मनुष्यत्व के बारे में कुछ இந்த நெருக்கமான நெருக்கமான காலங்களிலே, इस उपद्रव और क्लेश के समय में, இப்படிப்பட்ட லாக்டவுனான காலங்களிலே इसी लॉकडाउन के समय में நாம் புறமான மனுஷன் அழியத்தக்கதாக சில இழப்புகள் நமக்கு இந்த நாட்களிலே வருது. हमारे वैसे कई नुकसान आता है, हमारे बाहरी का मनुष्य होता। இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிசுல இருந்து பெரியவர்கள இருந்து எல்லாருக்கும் இழப்பு தான். अगर इस दुनिया के जो बालक से लेकर पुण्य तक हर एक को आजकल का ये नुकसान होता है। புறமான अनेक இழப்புகளை காணுகிறோம். हर बात से कई नुकसान को नष्ट होता है। अनेक வேலை இல்லாமல் போய்விட்டது. कई लोग को काम नहीं है। अनेक कंपनीகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. कई कंपनी बंद हो गया है। தொழில்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டது. और धंधा पूरा खराब हो गया। கடன் பிரச்சனைகள், कर्जा में पड़ा है। பலவிதமான சம்பவங்கள், कई प्रकार का समस्या, மேலே இருந்து கீழே வரைக்கும் டாப் டு பாட்டம் வரைக்கும் இந்த அழித்து போகக்கூடிய ஒரு இழப்பை காணுகிறோம். ऊंचे अनुभव से लेकर नीचे अनुभव तक एक नुकसान को सब कुछ पाएंगे। ஆனால் परंतु இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், प्रेरित पौलुस कहता है 8வது வசனத்திலே, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் விடுவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 8 वचन में हम चारों ओर से क्लेश तो भोगते हैं पर संकट में नहीं पड़ते, निभाए तो है पर निराशा नहीं होते, सताए तो जाते हैं पर त्याग नहीं जाते, गिराए तो जाते हैं पर नष्ट नहीं होते। எல்லாம் நமக்கு மாறாக நடக்கிறது. सब कुछ हमारे विचित्र रीति से होता है। நெருக்கம் வந்திருக்கிறது உண்மைதான். संकट तो आया वो सच्ची बात है। கலக்கம் வந்திருக்கிறது உண்மைதான். निराश तो आया, निर्भय तो आया, துன்பம் வந்திருக்கிறது உண்மைதான். सताया गया, கீழே தள்ளப்பட்டிருக்கிறது உண்மைதான். गिराए हैं वो आया, सच बात है। ஆனாலும் உள்ளான மனுஷன், परंतु हमारे मित्र की मनुष्य அதெல்லாம் புறமான மனுஷன் அழியறதுக்கு உனக்கு ஒன்று எல்லாம் நீ நெருக்கம் வந்துச்சு, துன்பம் வந்தது, கலக்கம் வந்தது, தள்ளப்பட்டு கிடக்க, இதான் புறமான மனுஷன் அழிக்கப்பட்டு போயிடுது. जो संकट आया, निर्भय आया, निराशा आया, त्याग सब कुछ आया, ये सभी तेरे मित्र के मनुष्य नष्ट होने के लिए। உலகத்திலே வந்திருக்கிறது சபைக்கும் உங்களுக்கும் வந்திருக்கிறது. जो संसार में आया वो मंडली को और आप लोग को भी आया था। ஆனால் உன்னுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. परंतु तेरे मित्र के मनुष्यत्व दिन प्रतिदिन नए होते जाएगा। எத்தனை நாள் லாக்டவுனை எண்ணிக்கொண்டு இத்தனை நாளாயிட்டு சொல்லி எண்ணிக்கொண்டது முக்கியம் அல்ல. अगर लॉकडाउन होकर अभी कितना दिन हो गया गिनने में कुछ लाभ नहीं। 92 நாள் 95 நாள் சில பேர்
எங்க சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், மீட்டிங் நடத்தி கொண்டே இருக்கிறோம். और कई लोग ऐसे मीटिंग भी चला रहा है, 92 दिन हो गया, 93 हो गया. பலவிதமான தியான கூட்டங்கள், कई प्रकार का सभा, அநேக விதமான Facebookல மீட்டிங், இன்னும் என்ன Zoom எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. और कई लोग Zoom के द्वारा, Facebook के द्वारा सब कुछ होता है. பாட்டு ஆராதனை எல்லாம் நடக்குது. स्तुति आराधना सब कुछ हो रहा है. நாளுக்கு நாள் அந்த நாட்கள்ல நம்முடைய உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டதா? दिन प्रतिदिन हमारा ये पितृ मनुष्यत्व नया உள்ளான மனுஷன் உன் ஜீவியம் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புதிதான அனுபவத்திலே வந்ததா? तुम्हारे जीवन नया होकर एक नए अनुभव में तो आता है क्या? அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் 10வது வசனத்துல, प्रेरित पौलुस कहता है 10वें वचन में, இயேசுவின் ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். हम यीशु की मृत्यु को अपने देह में हर समय लिए फिरते हैं कि यीशु का जीवन भी हमारे देह में प्रकट हो. இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். यीशु की मृत्यु को हम लिए फिरता है. எப்படி சாவுக்கிடமான எங்கள் மாம்சத்திலே இயேசுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்க நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். क्योंकि हम जीते जी सदा यीशु के कारण मृत्यु के हाथ से सौंपे जाते हैं कि यीशु के जीवन भी हमारे मरणघर शरीर में प्रकट हो. சாவுக்கு இடமான இந்த புறமான மனுஷன் அழிக்கப்படும் போது உள்ளான மனுஷனுக்குள்ள உனக்கு என்ன கிடைக்கிறது? ஒரு ஜீவன் கிடைக்கிறது. हमारे मरणघर शरीर बाहर से नष्ट होते जाते समय हमारे भीतर का मनुष्यत्व में नया अनुभव मिलता है. இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறாய். हम यीशु के मृत्यु को उठाकर लिए फिरता है. மறந்து விட வேண்டாம். बोलना नहीं. இயேசுவின் மரணத்தை நீ சுமந்து திரிகிறாய். तो यीशु को मृत्यु को लिए फिरता होता है. புறமான மனுஷன் அழிக்கப்படுகிறது. तेरा ये बाहर की मनुष्यत्व नष्ट हो जाता है. விசுவாச பட்டியல்ல மோசேயை குறித்து பேசும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே, और इब्रानी 11 अध्याय में எபிரேயர் 11:24 வாசிக்கலாம். इब्रानी 11:24 விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்பட்டதை வெறுத்து, विश्वास से मूसा ने सयाना होकर फिरौन की बेटी का पुत्र कहलाने से इनकार किया. அவன் ஒரு இளவரசன், பிரின்ஸாக இருக்கிறான். ये मूसा एक राजकुमार था. இவனுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தவனாக இருக்கிறான். ये वो मिस्र की सारी बातों के अच्छी रीति से पढ़ाई किया. எகிப்திலே 40 வருஷம். मिस्र में 40 बरस. அல்லேலூயா. हालेलुया. வனாந்தரத்திலே 40 வருஷம். जंगल में 40 वर्ष. 40 வருஷம் ஜனத்தை மேய்த்திருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமத்துக்கு வெளியே கொண்டு வந்து 40 வருஷம் நடத்தினான். और 40 बरस इस्राएल लोगों को लाल समुद्र से बाहर निकाल कर மோசேயுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம். उसका आय का दिन 120 बरस. இங்கே 40 வருஷம் எகிப்துடைய சகல சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்தவன் என்று சொல்லுகிறார். यहाँ 40 बरस मिस्र देश के सारी बातों को अच्छी रीति से सीखने लगा. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். हम प्रेरित 7वां अध्याय में இங்கே पढ़ते हैं. 28ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ये 25वां अध्याय में वचन है. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை இதை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11:25. इब्रानी 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனத்தோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, इसलिए कि उसे पाप में थोड़ी दिन के सुख भोगने से परमेश्वर के लोगों के साथ दुख भोगना अधिक उत्तम लगा. இந்த நாட்களிலே நீங்க தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன? इन दिनों में तुम किन बातों को चुनना है? இந்த நாட்களிலே நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன? इन दिनों में हम किस बातों को चाहत करना है? பெரிய மெகா லாக்டவுன்ல நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். हम एक बड़ा मेगा लॉकडाउन में रहता है. அதாவது புறமான மனுஷன் அநேக பிரச்சனைகளால அழிந்தாலும் यदि बहुत सारा क्लेश के द्वारा हमारे बात की நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? हम किन बातों को चुन लेता है? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் पाप में थोड़े दिन के सुख भोगने நமக்கு से எதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? ये काल हमें क्यों प्रभु அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவனுடைய ஜனத்துடைய துன்பத்தை அனுபவிப்பதை, கிறிஸ்துவின் பாடுகளை தெரிந்து கொள்ளக்கூடியதாக மாற வேண்டும். पाप में थोड़े दिन के सुख भोगने से परमेश्वर के लोगों के साथ दुख भोगकर मतलब मेसिया को बोझ उठाना, उस बात को चुन लो. இந்த நாட்களில் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவனோடு கூட பாடுகளை, அந்த கிறிஸ்துவின் பாடுகளை, மரணத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். पाप में थोड़े दिन
इसलिए सुख भोगने से हम उसी यीशु मसीह के मरणों को पहन लेना है, उन बातों को हमारा इस शरीर पर இனிவரும் பலன்மே நோக்கமாயிருந்து ஈத்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிந்தையை அதிகமாக்கி என்று எண்ணினான். वो फल पाने की ओर लगी थी, क्योंकि मसीह के कारण निंदित होने के मिस्र के भंडार से बड़ा धन समझा. இனிவரும் பலன்மே நோக்கம் आने वाले फल के बारे ஈத்துடைய பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிந்தையும் அதிகமாக்கி என்று எண்ணினான். इसलिए मसीह के कारण निंदित होने के मिस्र के भंडार से बड़ा धन समझा. மோசே இனிவரும் பலன்மே நோக்கமாக இருக்கிறார். मूसा की आंखें फल पाने की ओर लग गई. நாம் இந்த நாட்கள்ல இந்த லாக்டவுன் எப்பவும் ஓபன் ஆகணும் அப்படின்னு தான் ரெடியா இருக்கிறோம். हम इन दिनों में इस लॉकडाउन कभी खोलेगा वैसे तैयार இனி வரக்கூடிய பலன் என்ன? परंतु इसके बाद आने वाला फल क्या है? இனி வரும் பலன்மே நோக்கமாக இரு. आने वाला फल की ओर ध्यान இனி करो. வரும் பலன்மே நோக்கமாக இருப்பதற்கு अगर आने वाले फल के ऊपर ध्यान रखने के लिए புறமான மனுஷன் அனித்தியமான பாவ சந்தோஷம் புறமான மனுஷனுக்கு இருக்கிறது, அதை அனுமதிக்கிறதை விடு. अगर जो पाप में थोड़े दिन के सुख भोगना हमारा अंदर है, उन बातों को छोड़ दो. அதை பார்க்கணும். தேவனுடைய அந்த தேவனுக்காக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணி. उससे बढ़कर परमेश्वर के लोगों के साथ दुख उठाने के लिए இனி வரும் பலன்மே तुम நோக்கம். अर्पण करो. இனி வரும் பலன்மே நோக்கம். तुम्हारा आंखें फल की ओर लगना है, காணப்படுவதில்லை காணப்படாதவை நோக்கி. क्योंकि देखी हुई वस्तुओं पर नहीं, अनदेखी हुई वस्तुओं को और पहुंचने हो. அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுமதித்துக் கொண்டிருக்க கூடாது. अगर जो थोड़ी दिन के पाप में हम आनंद नहीं पाना है. அதாவது அநேக காணப்படுறதல்ல காணப்படாதலே நோக்கி இருக்கணும். क्योंकि जो जो हम देखती हुई वस्तुओं पर नहीं, अनदेखी वस्तुओं पर पहुंचने हो. அனித்தியமான பாவ சந்தோஷம் இன்றைக்கு நாட்களை திருச்சபைக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டது. अगर इन दिनों में मंडली के अंदर परमेश्वर राज्य के अंदर पाप में थोड़े दिन की सुख भोगना आ गया. தேவ அப்ப அனித்தியமான பாவ சந்தோஷத்தை களையிறதுக்கு தான் அந்த நாட்களை அனுமதித்திருக்கிறார். इसलिए पाप में थोड़े दिन की सुख भोगता है, ये अनुभव को हम उतार डालने के लिए प्रभु इस बंधन அப்படி நீ களைந்தால் உன் இந்த லாக்டவுன் காலங்களை நீ சோர்ந்து போக மாட்டாய். உள்ளான மனுஷன் பலப்பட்டு போயிருக்கிறான். यदि तू वैसे तेरे इस अनुभव को उतार डालने में लॉकडाउन के दिन में तू निराश नहीं होगा, तेरे इस भीतर के मनुष्यत्व नए होते जाएगा. உள்ளான மனுஷன் உனக்கு பலமா இருக்கு. भीतर के मनुष्य नए होते जाएगा. அதாவது புறமான மனுஷனுக்குள்ள அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நீ களைய अगर बाहर के मनुष्यत्व के थोड़ी दिन के पाप को तू उतारने में உள்ளான மனுஷன் உனக்கு புதிதாக்கப்பட்டே இருக்கு. तेरा भीतर की मनुष्यत्व नए होते जाएगा. லாக்டவுன் எத்தனை நாளோ அத்தனை நாளும் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டிருக்கிறதா? और कितने दिन ये लॉकडाउन अभी हो चुका, उतने दिन तेरे ये भीतर के मनुष्य का नया हुआ क्या? ஆகவே நீ சோர்ந்து போக மாட்டாய். इसलिए तू निराश नहीं நீ होएगा. சோர்ந்து போகாத ஒரு பலமாக நிற்பாய். तू कभी यह नहीं छोड़ेगा, बल से खड़े होएगा. நீ சோர்ந்து போக தேவையில்லை. तू यह छोड़ने की जरूरत नहीं. அப்போஸ்தல ஊழியம் சோர்ந்து போகாது. अगर प्रेरितों का सेवक है, कभी यह नहीं छोड़ता. நீ சோர்ந்து போக தேவையில்லை. तू यह छोड़ने की आवश्यक नहीं. ஏனென்றால் क्योंकि நீ காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருந்து கொண்டிருக்கிறாய். तेरे आंखें देखी हुई वस्तुओं पर नहीं, अनदेखी वस्तुओं के ओर लगता है. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ சோர்ந்து போக அவசியம் கிடையாது. इसी प्रकार के लोग यह छोड़ने आवश्यक नहीं. இப்படி உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதா? अगर तेरा ये भीतर की मनुष्यत्व दिन पर दिन नए होते जा रहा है क्या? அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அந்த புறம்பாக இருக்கிறத களையப்படணும். इसलिए पाप में थोड़े दिन के लिए सुख भोगता है, अरे पाप- बाहर रहता उनको उठा डाल. அதை விட வேற ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். उससे बढ़कर और एक उत्तम पापों को चुन लो. நித்தியமான காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். एक सनातन बातों पर चुन लो. நித்தியத்துக்குரிய காரியத்தை தெரிந்து கொள். सनातन की बातों को चुन लो. நீ ஆவிக்குரியவனாக மாறு. तू आत्मिक जन बनाओ. அவனுக்கு தான் நித்திய கிருபையோடு ஒரு இறங்குவார். तभी तेरे लिए वो अनंत करुणा के साथ दया करेगा. அதுக்காக உனக்கு நித்தியத்துக்காக உனக்கு கிருபையை நீ சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிற. और तू तेरे ये अनंत महिमा के लिए तू दया को संचय करते रहता அந்த है. கிருபையை நீ உன்னுடைய ஆத்மால சேவ் பண்ணிக்கிட்டே இருக்க. वो अनुग्रह को तू तेरे ये प्राणों पर संचय करता है. உன் ஆத்மால விசுவாசத்தை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்க. तेरे ये प्राणों पर विश्वास को तू संचय करता है. ஹல்லேலூயா. हालेलुया. அதாவது நீ ஈடேற்றம் செஞ்சு கொண்டே இருக்கிறாய். तू संचय करते உன் रहता है. ஆத்மால ஒரு ஈடேற்றம் வருகிறது. तेरे प्राण में संचय की ஆகவே अनुभव होता है. நீ நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டவனாக சோர்ந்து போக முடியாது. इसलिए
इसलिए तू दिन प्रतिदिन नए होते जाएगा, कभी यह नहीं छोड़ेगा। இதைதான் கலாத்தியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். गलातियों की पत्री में கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். गलातियों 5:16-17 நாம் சொல்கிறது என்னவெனில் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். पर मैं कहता हूँ आत्मा के अनुसार चलो तो तुम शरीर की लालसा किसी रीति से पूरी न करोगे। அப்போ இந்த அநித்தியமான பாவ சந்தோஷம் மாம்ச இச்சையில நிறைவேற்றாதிருப்பீர்கள், ஆவிக்கேற்றமாக நடந்து கொள். वे शरीर की लालसा को पूरा मत करो, आत्मिक के अनुसार चलो। இந்த காலங்களிலே நீங்க உங்களுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு போர்க்களம், உங்களுக்குள்ள நீங்க தான் போர்க்களமா இருக்கீங்க. इन दिनों में तेरे जीवन के अंदर तू ही लड़ते रहता है। போர்க்களம், वो एक लड़ने वाला जगह உனக்கு இருக்கிறது போர்க்களம். तेरे अंदर जो है वो लड़ने वाला जगह। 17வது வசனத்தில் சொல்கிறது 17 वचन, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், क्योंकि शरीर आत्मा के विरोध में ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும், और आत्मा शरीर के विरोध में இச்சிக்கிறது. लालसा करता है। நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதை செய்ய விடாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. और ये एक दूसरे के विरोधी है, इसलिए कि जो तुम करना चाहते हो वह न करने पाओ। இந்த போர்க்களத்திலே इस लड़ते की बीच में, நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் ये लड़ाई के बीच में तू विजय पाने के लिए கிறிஸ்துவின்ல வரக்கூடிய நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி ஒப்புக்கொடு. मसीहा के परमेश्वर के साथ जन के साथ दुख भोगना उत्तम बोलकर तू सौंपो। நீ அவருடைய மரணத்துக்கு ஒப்பாக நீ ஒப்புக்கொண்டு தன்னை तू मसीह के मृत्यु के वर्णन में तू अपने जीवन को மரணத்தை सौंपो। நீ சுமந்து தெரி. तू मसीह के मरण को अपने शरीर पर लिए फिरो। மோசே எப்படி அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுக்கிறான். जैसे मूसा ने थोड़ी दिन का पाप करने में वो इनकार किया था, நீ கிரணித்துக்கோ, வெறுக்க வேண்டும். वो घृणित करो। கிறிஸ்தவ ஜீவியத்தில முதல் படியே ஒருவன் என் பின்னே வர விரும்பினான். और मसीहा के जीवन के सबसे पहले बात ये कि जो कोई मेरे पीछे आने चाहता, तू நீ என் வர விரும்புறாயா? तू मेरे पीछे आने चाहता क्या? சாமுவேல் மசி, நீ என் பின்னே வர விரும்புறாயா? सामूएल तू मेरे पीछे आने चाहता क्या? வர விரும்புறாயா? तू मेरे पीछे आने चाहता தன்னை क्या? தான் வெறுத்து, अपने आप को घृणित करो, தன்னை தான் வெறுக்கக்கூடிய अपने வாழ்க்கை, आप को इनकार करने वाला जीवन। அனுதினமும் சிலுவை சுமக்கணும். हर दिन क्रूस उठा के मेरे पीछे आ, தன்னை தான் வெறுத்து. हर दिन क्रूस उठा। அப்போதான் இந்த ஊழியத்துல சாமுவேல் மசி மனாரசலுக்கு வந்து நீ நிக்க முடியாது, நீ தன்னை தான் வெறுத்து அனுதினம் சிலுவை சுமக்கணும். सामूएल मसीह तू बनारस से आकर फिर यहाँ खड़ा होना। நீ தன்னை தான் முதல்ல நீ அவரை பின்பற்ற நீ விரும்புகிறாயா? पहले तू यीशु के पीछे आने चाहता क्या? அவர் பின்னே நீ வர விரும்புகிறாயா? तू यीशु के पीछे आने चाहता क्या? உனக்கு நிச்சயமாக நித்திய கிருபை, तुझे सचमुच आनंद करना, உனக்கு நித்திய கன மகிமை உண்டாகும். तुझे आनंद की महिमा भी मिलेगा। ஆனா எவ்வளவு இந்த நாட்கள்ல அதற்கு புறமான மனசு அளிக்கப்பட வேண்டும். इसलिए इन दिनों में हमारा भारत की मनुष्यत्व नष्ट होना। நீ ஒரு களத்துல இருந்து கொண்டிருக்கிறாய். तू एक युद्ध के இந்த நாட்களிலே நாம் ஒரு யுத்த களத்தில் ஒவ்வொருவரும் இருந்து கொண்டிருக்கிறோம். इन दिनों में हम सारे जन एक युद्ध की भूमि में रहता है। உன் வாழ்க்கை ஒரு யுத்த களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. तेरे जिंदगी एक युद्ध का भूमि में खड़ा होता ஆவிக்கு है, மாம்சத்துக்கு விரோதமாக ஒரு போராட்டம் யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. क्योंकि आत्मा और शरीर के विरोध से एक लड़ाई होते रहता है। யார் என்னை விடுதலையாக்குவார்? कौन मुझे छुड़ाए? அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், யார் என்னை விடுதலையாக்குவார்? प्रेरित पौलुस ने कहा, कौन मुझे छुड़ाए? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உனக்கு விடுதலை தருகிறார். प्रभु यीशु मसीह ही तुझे இந்த छुड़ाए। ஆவியின் பிரமாணம் உன்னை விடுதலை, பாவம் மரணம் என்பதிலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. प्रभु यीशु मसीह की जीवन की आत्मा की व्यवस्था तुझे पाप और मृत्यु की ஆமென். व्यवस्था से छुड़ाए। ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், रोमियो 8 पहला वचन, உன்னை கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் உன்னை பாவ மரணத்திலிருந்து விடுதலையாக்குகிறதாக இருக்கிறது. दूसरा वचन, क्योंकि जीवन की आत्मा की व्यवस्था ने मसीह यीशु में मुझे पाप की और मृत्यु की व्यवस्था से स्वतंत्र कर दिया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। ஆகவே நீ மாம்சப்படி நடந்தால் தேவனுக்கு விரோதமான பகையாக மாறுகிறாய். इसलिए तू शारीरिक रीति से चलेगा तो परमेश्वर से बैरी। நீ ஆவிக்குரியதை சிந்திக்காம மாம்சத்துக்குரியதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். अगर तू आत्मिक रीति पर नहीं शरीर पर मन लगता है, உன் ஆவிக்குரிய ஜீவியத்துல तेरे आत्मिक जीवन இந்த நாளிலே நாம் அர்ப்பணிப்போமாக. इन दिन में हम समर्पित हों। புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். यदि हमारे पितृ मनुष्यत्व, बाहर की मनुष्यत्व नष्ट होते जाता है, परंतु प्रतिदिन हमारा पितृ की मनुष्य कड़ाई है। होते जा रहा है।
அதாவது நீங்க களையணும். हम उतर डालना। கொலோசியர் 3:9-10 வாசிக்கிறோம். कुलुसियों 3:9-10 ஒருவருக்கொரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்களை களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூர்ண அறிவடைப்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. कुलुसियों 3:9-10 एक दूसरे से झूठ मत बोलो, क्योंकि तुमने पुराने मनुष्यत्व को अपने कामों समेत उतार डाला और नए मनुष्यत्व को पहन लिया है, जो अपने सृजनहार के स्वरूप के अनुसार ज्ञान प्राप्त करने के लिए नए பழையதை பழைய மனுஷனை களைஞ்சாதான் புதிய மனுஷனாவாங்க. यदि तो पुराने मनुष्यत्व को उतार डालने में नए मनुष्यत्व को ओल्ड मैन न्यू मैन वे पुराने नहीं। 7வது வசனம், நீங்கள் முற்காலத்தில் அவர்களுடைய சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். और तुम भी साथवा और तुम भी जब इन पुराने जीवन बिताते थे जो इनके अनुसार चलते थे। இப்பொழுது கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூசணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். पर अब तुम भी इन सब को अर्थात क्रोध, सेस, वैभव, निंदा और मुंह की गालियां, बगना, ये सब बातों छोड़ दो। அதையெல்லாம் விட்டு விடுங்கள். ये सब बातों छोड़ दो। 3வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடைய எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவைகளை தேடுங்கள். तीसरा, क्योंकि तुम जो मर गए और तुम्हारा जीवन परमेश्वर के साथ परमेश्वर में छिपा हुआ जब मसीह हमारे जीवन पर प्रकट होना। நீ கிறிஸ்துவுடைய எழுந்ததுண்டானால் यदि तू मसीह पर साथ उठेगा तो இயேசு எனக்காக மரித்து அடக்கம் செய்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். यीशु मेरे लिए मारा गया, गाड़ा गया, என் பாவத்துக்காக இரத்தத்துக்காக இயேசு மரித்தார். मेरे पाप और अधर्म के लिए वो मारा है। அந்த நீதிக்கு நீ உட்பட்டவனாக மூடி ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டவனாக उसी धार्मिकता के अंदर आकर तुम तुमको बपतिस्मा लेकर அவரோட புதிதாக நீ புதிய ஜீவனை தரித்துக் கொள். उसी के साथ तुम नए जीवन को पहन लो। கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிற இடத்துல மேலானவையே நீ தேடிக்கொண்டு पहला जगह मसीह विद्यमान है और परमेश्वर के दाहिने ओर बैठा है, उसी कोजी में பூமியிலே அல்ல மேலானவையே தேடுங்கள். स्वर्गीय कोजी में नहीं, स्वर्गीय कोजी में हो, புறமானது அழிக்கப்பட்டது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். क्योंकि हमारे बाहर का मनुष्यत्व नष्ट होना है। நீங்கள் மறைத்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. क्योंकि तुम मर गए, तुम्हारा जीवन मसीह पर छिपा है। இந்த நாட்கள்ல इन दिनों में உங்கள் ஜீவன் तुम्हारा जीवन கிறிஸ்துவுக்குள்ள मसीह में மறைந்திருக்கணும். छिपा कर रहना। கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கணும். तुम्हारा ये जीवन मसीह के साथ परमेश्वर में छिपा होना है। நீ வேற, ஆண்டவர் இயேசு வேற இல்லையா? நீ வேற, கிறிஸ்து வேற இல்ல. तू अलग मसीह अलग नहीं, அவர் ஜெயித்தவர், वो विजय पा நீ அவர் ஒண்ணுதான். तू और वो दोनों एक இந்த ही। காலம் வந்து மாறாது, ஜெயித்தவர் தான். हमें इन दिनों में तू भी विजय மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். मर गया, गाड़ा गया, तो कुंडा அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உடனே தரிக்கப்படுகிறாய். उस कुंडा दौड़ के सामत को तू पहन लेता है। அங்கே வந்து சுயமாக செய்து கொண்டிருக்க வேண்டாம். इसलिए कुछ भी बात हो स्वयं के समझ करो। புறம்பான மனுஷனை நீ களைவு. हमारे बाहर के मनुष्यत्व को उतर डालो। புறம்பான மனுஷன் புல்லான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. तभी हमारे अंदर के मनुष्यत्व दिन भर नए होते புறம்பான மனுஷன் அழிந்தும் और बाहर के मनुष्यत्व नष्ट होते। இந்த கடந்த காலங்கள்ல பரவாயில்ல, சில விஷயங்கள்லாம் நாம் இழக்கிறோம் கிறிஸ்துவுக்காக. हम मसीह के लिए कई बातों पर हमको नुकसान होता, ठीक है, कोई बात नहीं। ஊழியங்களிலே सेवकाई में அநேக காரியங்களை நீங்க இழக்கலாம் कई बातों में हमारा नुकसान होता है, உன்னுடைய ஜீவியத்துல. तेरे जीवन ஆனா में। உள்ளான மனுஷங்க நாள் நாள் புதிதாக. परंतु तेरा ये पितृ का मनुष्यत्व दिन प्रतिदिन नया होगा। அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பிலிப்பியர்கள் நிருபத்துல, और प्रेरित पौलुस फिलिपियों की पत्री में कहता है, அதாவது நான் கிறிஸ்துவுக்கு உள்ளவன் என்று காணப்படும்படியாக அவங்க சொல்லுகிறவருடைய வார்த்தை கவனிங்க. எடுத்து 9வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்குமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கொண்டு காணப்படும்படி और उसने पाया जाऊं न कि अपनी उस धार्मिकता के साथ जो व्यवस्था से है, वरन उस धार्मिकता के साथ जो मसीह पर विश्वास करने के कारण है और परमेश्वर की ओर से विश्वास करने पर मिलती है। உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார். जो कोई अपना पितृ का
का मनुष्य 3 प्रति 3 नया होता है, वो ही मसीह पर रहता है, மற்ற கிறிஸ்துவுக்கு இல்ல. बाकी जन मसीहा पर नहीं. நாளை வீணாகி கொண்டு இருக்கிறோம் இந்த லாக்டவுன் हम காலம். क्या करता है, समय को व्यर्थ करता है लॉकडाउन में. சுய நீதியே உடையவர்களாக இருக்கு. स्वयं धार्मिकता के अनुसार உன் வாழ்க்கையில என்னது நீ சுயமா செய்து கொண்டிருக்கியோ அதை இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கிறாய். जो तेरे जिंदगी में स्वयं से पहले करता था वो भी अभी भी करता है. ஒரு மாற்றம் இல்லை என்று சொன்னால் कुछ भी बदलाव நீ नहीं. கிறிஸ்துவுக்கு இல்ல. तू मसीहा पर नहीं. அப்போஸ்தலன் பவுல் லாபமாக்கெல்லாம் நஷ்டப்படுத்தணும். प्रेरित पौलुस जो उनका लाभदायकता सभी हानि किया है, அவன் நஷ்டப்படுத்தணும். सबको नष्ट कर दिया. அவன் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணிட்டான். सारी बातों उनका नष्ट है और கூட समझாத. पूरा समझा है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். लोग की नाम की महिमा. எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்திட்டான். सभी को नष्ट कर दिया. உன் ஆவிக்குரிய ஜீவியத்துல तेरे आत्मिक जीवन ஒரு சுய நீதியை நீ வைத்துக் கொண்டிருக்காத. तेरे स्वयं धार्मिकता को तेरे अंदर मत रखो. புறமான மனுஷன் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. यदि तेरा बाहर का मनुष्य नष्ट होता, परंतु तेरा भीतर का मनुष्य तो प्रतिदिन नए होते जाते. மோசே தேவனுடைய நீதியை நிறைவேற்ற मूसा परमेश्वर की धार्मिकता को पूरा करने के लिए சுய நீதி அவனுக்குள்ள இருக்கிற நீதியெல்லாம் இழந்துட்டான். जो उन पर था अपनी धार्मिकता पूरा खो डाला. அநேக சுய நீதி இருக்கிறது. कई अपना धार्मिकता हम पर சின்ன है. குழந்தை வயசுல இருந்தே நாம் ஒவ்வொரு குடும்பங்கள்ல நாம் வளர்ந்திருக்கிறோம், ஒவ்வொரு கலாச்சாரங்களை हम வளர்ந்திருக்கிறோம். अपना बचपन से लेकर कई परिवार पर कई रीति रिवाज के अनुसार हमारा நமக்கு पालन पोषण हुआ था. ஒவ்வொருவருக்கும் சில சுய நீதி இருக்கு. इसलिए हम सभी के अंदर एक एक स्वयं धार्मिकता है. தேவன் சொல்றதை விட நமக்குள்ள இருக்க சுய நீதி தான் நிலைநிறுத்தணும்னு जो விரும்புகிறோம். परमेश्वर की धार्मिकता से पढ़कर हम अपने धार्मिकता को पूरा करने के लिए चाहत करेंगे. அந்த சுய நீதியை மாற்றுவதற்காக தான் அங்கே மோசைய போட்டாரங்க வனாந்தரத்துல 40 வருஷம் நடந்தான். वो स्वयं धार्मिकता को बदलने के लिए मूसा को वो जंगल पर 40 वर्ष प्रभु डाल दिया है. அதுக்கப்புறம் தான் மோசே கூப்பிட்டார் தேவன். उसके बाद में प्रभु मूसा के ओर पुकारा. மோசே பார்த்து அவனை அழைக்கிறார். தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிறார். जो योग्य नहीं था उनको योग्य बनवाकर बुलाया. நீ கவனிக்க வேண்டும். सुनो, அவன் முதலாவது சரியானபடி முதல்ல கிறிஸ்துவுக்குள் காணப்படுவான். पहले ठीक रीति पर मसीहा पर रहना. தன்னுடைய நீதி நிறைவேற்றும் நினைக்க வேண்டாம். अपना धार्मिकता पर नहीं. ரோமருக்கு நிருபம் रोमियो 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय சுயநீதியை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தேடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். दूसरा. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. क्योंकि मैं उनकी गवाही देता हूँ कि उनके परमेश्वर के लिए ढूंढ रहती है, परंतु बुद्धिमानी के साथ नहीं. அநேகருக்கு தேவனுக்குள் தெய்வ வைராக்கியம் அவருக்கு ரொம்ப இருக்கும்பாங்க. कई लोग कहेंगे परमेश्वर पर मेरा बहुत दूर ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியமா இருக்கு. परंतु बुद्धिमानी के साथ नहीं. எப்படியெனில் அவர்கள் தேவநீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாக இருக்கார்கள். क्योंकि परमेश्वर की धार्मिकता से अज्ञान होकर और अपनी धार्मिकता स्थापित करने का यत्न करती. தேவநீதியை நிறைவேற்றாமல் சுயநீதியை நிறைவேற்றுறதுக்கு சில பேர் எப்போதும் சுயநீதியை நிலைநிறுத்தணும்னு விரும்புவாங்க. कई लोग ऐसे परमेश्वर की धार्मिकता को नहीं परंतु अपनी धार्मिकता पूरा करने यत्न में रहेंगे. இந்த நாட்கள் தன்னுடைய சுயநீதியை நிலைநிறுத்துறதுக்கு விஷயத்துல நாம் கவனித்து பார்க்கணும். इन दिनों में हम अपनी धार्मिकता स्थापित करने वो बातों को हम जरा ध्यान दें. அவர்தான் அநேக விஷயங்கள் நம்ம கீழ்ப்படியாம போயிடும். इसलिए कई बातों में हम आज्ञा न मानता. அவருக்கு பின்னே தன்னை வெறுக்க முடியாது போயிட்டோம். उनके पीछे जाने में हम अपने को इनकार करने नहीं होता. அவர் விரும்பணும், हम तो चाहत சில से आप पीछे जाने விஷயங்கள் के लिए, வெறுக்க முடியல. लेकिन कई बातों को इनकार नहीं அவருடைய कर அந்த सकते. நித்திய கிருபை நமக்கு கிடைக்கல. इसलिए उस अनंत करना हमें नहीं मिलता. அப்ப விரும்பணும், हम तो ஆனா चाहत से, சுயநீதியே செஞ்சுட்டு இருக்கனால लेकिन हम अपना धार्मिकता पूरा करता. அது கீழ்ப்படியல. हम आज्ञा न माना, அதுவே நிலைநிறுத்த தேடுறோம். उसी स्थापित करने के यत्न में होता है. எனக்குள்ள இருக்கக்கூடிய பிறப்பின் சுபாவத்தை நிலைநிறுத்தணும். जो मेरा अंदर है वो जन्म के स्वभाव को मैं स्थापित करना. அப்ப கீழ்ப்படிய முடியாது. फिर आज्ञा कैसे पालन करेगा? அவர் பின்னே இந்த நித்திய கிருபையை பெற முடியாது. उनके पीछे होकर वो अनंत करना भी नहीं पाएगा. முடியாது. नहीं होता. காலம் முழுவதும் இப்படி கடந்து போயிட்டே இருக்கிறது. ये सर्वदा के लिए हम ऐसे दिन बीते जाएंगे. அங்க மீண்டும் கூட तुम्हारा ஆண்டுடைய சமூகத்துல उनके सम्मुख में நித்தியமான பாவ சந்தத்தை விட்டு वो से थोड़ी दिन की पाप से बढ़कर மீண்டும் திரும்பி பெத்தேலுக்கு போ. फिर से उठकर बेतेल पर चले हाँ. Go back. चले हाँ. யாக்கோபு என்ற பக்தன் அப்படித்தான் வேற இடத்துல போய் கூடாரம் போட்டுட்டான். वो भक्त याकूब ऐसे दूसरे जगह में जाकर डेरा लगा दिया. 33ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனத்துல பார்த்தா வேற இடத்துல போய் கூடாரம் போட்டுட்டான். उत्पत्ति 33 अगले 3 वचन में देखिए और दूसरे जगह में जाकर சேகேமில போய் கூடாரம் போட்டுட்டான். सीगम में जाकर
जाकर पूरा डेरा 34ஆம் அதிகாரத்திலே வாசனை கெட்டு போனவனாக இருக்கிறான். और 34 अध्याय में उनका सारा बातों को खोकर बैठा வாழ்க்கை கெட்டு போய் இருக்கிறான். और भ्रष्ट होकर नष्ट बना दिया. 35ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்கிறார் go back. और 35 अध्याय में प्रभु ने उनकी ओर மீண்டும் பெத்தேலுக்கு போ. चल उठ बेतेल पर हाँ. தன்னுடைய சுயநீதியை நிறைவேற்றக்கூடாது. अपने धार्मिकता को पूरा नहीं करना. யாக்கோபு தன்னுடைய 28ஆம் அதிகாரத்துல வெறும் கையாக வந்தான். याकूब 28 अध्याय में खाली हाथ से आया. வெறும் கோலுமையுமா வந்தேன்னு சொல்றான். खाली छड़ी और लाठी लेकर आया था. தலையில ஒரு கல்லை வச்சு தூங்குறான். अब तकिया रख के सोता था. पत्थर को तकिया बना பெரிய ஏணி கீழ இருந்து மேல வர பெரிய ஏணி. और नीचे से ऊपर आकाश तक एक बड़ा தேவதூதன் ஏறுவது இறங்குமா கண்டான். फरिश्ते लोग उतरते चढ़ते देखा था. பூமியின் தூளை போல அவன் ஜனத்தை பெருக பண்ணுவேன். और वो परमेश्वर ने कहा था इसी मिट्टी के नाई तेरे वंश बढ़. உன்னை நான் கைவிட மாட்டேன். मैं तुझे नहीं छोड़ूंगा. செய்யும் அளவு நான் உன்னை கைவிட மாட்டேன். मैं जो कहता है ये पूरा होने तक मैं तुझे कभी சொன்னதை नहीं त्यागूंगा. நிறைவேற்றவே கூட கைவிட மாட்டேன். मैं तुझे वो करने तक नहीं त्यागूंगा तुझे. ஒரு கல்லை எடுத்தான். एक அந்த पत्थर निकाला. தலையில வச்ச கல்லை எடுத்தான். वो जो अपने तकिया बनाया था पत्थर निकाला. அதை நட்டி அதுக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். पत्थर को खड़ा करके उनका नाम बेतेल. நீ இந்த ஸ்தலத்துக்கு வருவேன். मैं दोबारा आएंगे फिर இது से. வானத்தின் வாசல். ये तो आकाश के फाटक है. நான் வந்து பொருத்தனை செய்வேன். मैं मन्नत को मानूंगा. நான் வருவேன்னு சொன்னான். मैं आऊंगा. பெத்தென்றால் வீடு, बेत मतलब घर. ஏல் என்றால் தேவன். ये मतलब இந்த ஸ்தலத்துக்கு முன்பாக தேவன் இருக்கிறார். इस स्थल पर परमेश्वर है. தேவன் முன்னால நடத்தினதை மறந்துட்டான். परमेश्वर जो पहले इसका अपवाद किया था उसको भूल गया. தேவன் ஆசீர்வதித்தார். परमेश्वर को आशीष किया. எல்லா பிரச்சனையும் விலக்கிட்டார். सारी समस्या से इनको दूर किया है. இவன் போக முடியுது பெத்தேல். ये फिर से कहां जाना बेतेल जाना. தேவன் செய்த நன்மை செய்த இடம். परमेश्वर जो भला किया उसी स्थल. அங்க போய் இவன் பொருத்தனை செய்ய வேண்டும். वहां जाकर ये मन्नत मानना है, पूरा करना है. ஆனா இவன் வேற இடத்துல கூட पर दूसरी जगह में जाकर डेरा रखा दिया. அங்கேதான் தேவனுடைய கூட்டை கலைத்தார். वहां परमेश्वर ने जो घोंसला बना के பெரிய बैठा. பெரிய பிரச்சனை. बड़ा मुश्किल समस्या. அங்கேதான் மீண்டும் கூட ஆண்டவர் சொல்கிறார், दोबारा प्रभु कहने लगा பெத்தேலுக்கு போ. उठ चल बेतेल आ जा. மீண்டும் போனான். फिर से आया. அவனுக்கு ஒரு அமைதலான வாழ்க்கை. एक शांतिदायक அவனுக்கு जीवन. ஆண்டவர் கிருபையா இறங்கினார். वो शांतिदायक उनको அந்த दया இடத்துல किया. மீண்டும் ஏல் பெத்தேல் என்று ஸ்தலத்தை உண்டாக்கினார். उसी स्थल पर दोबारा नाम रखा एक बेतेल. ஏல் பெத்தேல். एक बेतेल. பெத் என்றால் வீடு, बेत मतलब घर. ஏல் என்றால் தேவன். एल मतलब परमेश्वर. ஏல் பின்னால, एल पीछे. பெத் முன்னா, பெத் இந்த இடத்துல बेत मध्य में. முன்னால, और एल आगे. ஏல் பெத்தேல். आगे और पीछे. இந்த एक ஸ்தலத்துல, बेत एक. இந்த ஸ்தலத்துல தேவன் பின்னாலே இருக்கிறாரு, முன்னாலே இருக்கிறார். इस स्थल पर परमेश्वर मेरे आगे भी है पीछे भी है. இந்த லாக்டவுன் நாட்கள்ல इस लॉकडाउन के दिनों में உனக்கு முன்னாலே அவர் நடந்து போவார். तेरे आगे भी वो உனக்கு चलेगा. முன்னாலே கிருபை போகும். तेरे आगे आगे उनका निकल चलेगा. கர்த்தர் உன்னோட உன் பேரை மாத்துகிறார். प्रभु तेरे नाम को बदलता இந்த है. நாட்கள்ல இந்த லாக்டவுன் பேர் மாறுது. इस लॉकडाउन में प्रभु तेरे नाम को बदलता है. உன்னுடைய 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 பேர் என்ன, உனக்கு தூசணமான பேர் கிடையாது. और इसके बाद ये तेरा नाम तुझ का नाम नहीं. உனக்கு வேற ஒரு பேரை கர்த்தர் தருகிறார். आमेन आमेन. तुझे प्रभु एक नया नाम உன் देता है. பேரையே மாற்றுகிறார். तेरा नाम को बदलता है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु का नाम की உன் वजह கிரியைகளை வைத்துதான் உனக்கு பேர். तेरे कामों के द्वारा तेरा नाम. உன் சம்பவங்களை வைத்துதான் உனக்கு பேர். तेरा संभव तुझ पर से होता है उसी के अनुसार तेरा नाम. யாக்கோபை கர்த்தர் இஸ்ரவேலாக மாற்றிவிட்டார். प्रभु याकूब के इस्राएल बनाया. உன்னுடைய வாழ்க்கையில तेरे जीवन में ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாங்க. एक बदलाव को அது प्रभु देगा. நிரந்தரமா இப்படி ஆயிருமோ இந்த லாக்டவுன் சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. इसलिए तुम मन पर घबराहट मत हो. ये बात मेरा ये संभव लॉकडाउन निरंतर हो जाएगा. தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் प्रभु के सम की ओर ताकेंगे. praise Jesus. धन्यवाद यीशु. தேவ சமூகத்தில் கடந்து प्रभु के सम की ओर ताकेंगे. oh praise the Lord. धन्यवाद यीशु. thank you Jesus. धन्यवाद यीशु. praise you Jesus. धन्यवाद. thank you Lord. धन्यवाद. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம். के सम के समर्पित करें. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். आएंगे प्रभु के सम में. praise the Lord. हालेलुया. கர்த்தருடைய சமூகத்தில் प्रभु के सम में இன்னொரு சினம் அர்ப்பணிப்போம். से एक बार अर्पित होंगे. thank you Lord. धन्यवाद यीशु. மீண்டும் பெத்தேலுக்கு போ. उठ चल बेतेल पर आ. அதுதான் உன் தகப்பன். वो ही तेरा पिता का घर. தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய அனுபவத்திலே மீண்டும் வா. परमेश्वर की बड़ी चढ़ाने के अनुभव में फिर से आ जा. புறம்பான மனுஷன் அழிந்து तेरे बाहर के मनुष्य तो नष्ट हो गए. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். तीसरी मनुष्य तुम्हें प्रतिदिन नए होना है. நீ இனிவரும் மலரின் நோக்கமாக இரு. तू मेरे आँख के फल पर वो தேவ लगता है. சமூகத்திலே அர்ப்பணிப்பாயா. उनके सामने अर्पित हो. இது நிரந்தரம் அல்ல. ये निरंतर नहीं. இதுல பெரிய தேவன் உனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை வச்சிருக்கிறார். इसी काल में प्रभु तेरे लिए एक बड़ा उद्धार रखा है. உலகத்திலே ஒரு ரட்சிப்பு இருக்குது. संसार के लिए एक बड़ा அது उद्धार. செல்வமா இருக்குது. वो
सभी को திருச்சபைக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. मंडली के एक उद्धार है। ஒரு பெரிய ஒரு கிருபை அவருடைய मेरे இறக்கம். लिए एक बड़ा अनंत करुणा से நித்திய கிருபையோடு இறங்குறவர். अनंत करुणा से तुझ बताया மலைகள் விலகினால் यदि पहाड़ हट जाएगा பர்வதங்கள் நிலைநின்று पहाड़ போனால் लुटल जाएगा என் கிருபை விலகாது. मेरा दया तुझसे नहीं ஓ करेगा சமாதானத்தோடு கூட वो शांतिदायक की वाचा माना உனக்கு இறங்குகிற கர்த்தர். शांति के साथ तुझ தேவ बताया சமூகத்திலே அர்ப்பணிப்போமா? समझ समझते हो Thank you, Jesus. அப்பா, தகப்பனே, நன்றி. Thank you, Jesus. ஆண்டவரை சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? उनके साथ में हमारा எழுந்து வெற்றிக்கு போ, அதுதானே தகப்பனே. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடலும் துதி பரிதம் கட்டலும். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. ஆபத்து நாளே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம்.
மகாபரிசுத்தம் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, हे हमारे अति पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर, உம்முடைய பரிசுத்த சமூகத்துல आपके पवित्र उपस्थिति में இந்த நாளை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். ये दिन पूरा हम समर्पित करता है। பரிசுத்தாவியானவரே, ये पवित्र आत्मा எங்களோடு பேசுங்க. हमें से बातें किया है। Go back Bethel. चल उठ बेतेल पर हाँ, மீண்டும் திரும்புவாயா. फिर से आ जा। வரமான மனுஷன் அழிக்கப்பட்டால் உள்ள மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறார். यदि बाहर की मनुष्यत्व नए होता है, परंतु भीतर की मनुष्यत्व प्रतिदिन पर नए होते जाता है। மனம் நொந்து கவலைப்பட்டவனாக தேற்றவாளனும் நான் தேற்றப்படாத இருக்கிற அனுபவத்தோடு இருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், நித்திய கிருபையோடு நான் இறங்குகிறேன். और दुखियादारी अनुभव में, आंधी से सताए हुए अनुभव में रहने वाले और शांति में न रहता, तुझको वो प्रभु कहता है, मैं अपना आनंद करुणा से तुझ पर दया करूंगा। நித்திய கிருபையோடு கூட அடக்கிறேன். आनंद करुणा से तुझ पर मैं दया மலைகள் करूंगा। விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறும் போனாலும் यदि கிருபை உன்னோடு விலகாது. यदि पहाड़ अट जाएगा और पहाड़ी टल जाएगा, परंतु நித்திய சமாதானத்தின் உடன்படிக்கை உனக்கு செய்திருக்கிறார். तुझसे वो शांति ताई के वाचा बांधा, உன்னை தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார். लगातार प्रभु तुझे अगुवाई करेगा। தேவ ஜனம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை अगर परमेश्वर अपने चुनी हुई प्रजा को கைவிடுவதில்லை. कभी नहीं त्याग देता, தெரிந்து கொள்ளப்பட்ட कभी தேவதாசர்கள், नहीं छोड़ता है। தெரிந்து கொள்ளப்பட்ட தேவதாசர்கள் अगर परमेश्वर अपने चुने हुए दासों को உன்னை விட்டு விலகுவதில்லை, वे तुझे कभी नहीं छोड़ता, உன்னை விட்டு கைவிடுவதில்லை என்று कभी சொல்கிறார். त्याग भी नहीं करता, ஒருவரும் விட மாட்டார். कभी नहीं छोड़ेगा। இது தொடர்ந்து இருக்க வேண்டிய நீ கவலைப்பட வேண்டாம். अगर तुम मन में ऐसे घबराहट मत हो कि ये लाभ में तुझे निरंतर करता है। உனக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் நடந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார். जैसे तेरे आगे आगे पवित्र दास लोग चलता था, उसी पैदल तू भी जा रहा है, உன்னையும் நடத்தி செல்வார். तुझे भी अगुवाई करेगा। தொடர்ந்து ஆண்டுடைய கரங்களை அர்ப்பணிக்கும். लगातार प्रभु के हाथों में सौंपेंगे। இயேசுவின் நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मांगते पिताजी, ஆமென். आमीन। प्रभु आपके सबको का आशीष दे, कर्तर ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.